திமுக, அதிமுக 18 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுகின்றன. இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். திமுக மற்றும் அதிமுக நேரடியாக போட்டியிடக்கூடிய தொகுதிகளாக 18 மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. குறிப்பாக வட சென்னை மற்றும் தென் சென்னையில் திமுக மற்றும் அதிமுகவிற்கு இடையே நேரடி போட்டி நிலவுகின்றது. வட சென்னை தொகுதியினுடைய வேட்பாளர் ராயபுரம் மனோ நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்தார். அவர் திமுக தரப்பில் போட்டியிடக்கூடிய கலாநிதி வீராசாமியுடன் நேரடியாக மோதுகின்றார். தென் சென்னை தொகுதிக்கும் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்த அதிமுகவின் டாக்டர் ஜெயவர்தன் திமுக வேட்பாளரான தமிழச்சி தங்கபாண்டியனுடன் நேரடியாக மோதுகின்றார். பெரம்பலூர் தொகுதியினுடைய வேட்பாளர் டாக்டர் பிரேம் TR பாலுவுடன் நேரடியாக மோதுகின்றார். அதே நேரம் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பட்டியலின் மூலமாக தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் கனிமொழியுடன் நேரடியாக அதிமுக சார்பில் மோதக்கூடிய வேட்பாளராக சிவசாமி வேலுமணி இருக்கின்றார். தேனியை பொறுத்தவரை திமுகவினுடைய பலம் பொருந்திய வேட்பாளராக அங்கு களத்தில் நிற்கக்கூடிய தங்க தமிழ்ச்செல்வனுடன் நாராயணசாமி மோதுவார் என்கின்ற அறிவிப்பு நேற்றைய தினம் வெளியாகியிருந்தது பட்டியல் மூலம். பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரை அங்கு போட்டி வலுவாக இருக்கின்றது. பெரம்பலூர் தொகுதியில் அருண் நேரு, அமைச்சர் KN நேருவினுடைய மகன் அருண் நேரு திமுக சார்பில் வேட்பாளராக நிற்கின்றார். இந்த நிலையில் அவரை எதிர்த்து நேரடியாக போட்டியிடக்கூடிய அதிமுகவினுடைய வேட்பாளராக முன்னாள் திமுகவில் இருந்த முன்னாள் அமைச்சர் N செல்வராஜ் அவர்களுடைய குடும்ப உறுப்பினராக இருக்கும் சந்திரமோகன், அவர் நேரடியாக அருண் நேருவுடன் மோதுகின்றார். ஒரு பக்கம் திமுகவினுடைய இன்னாள் அமைச்சர் KN நேருவினுடைய மகன் போட்டியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் KN நேருவிற்கு முன்பாக திருச்சி ஒருங்கிணைந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராகவும் அப்போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளராக இருந்து அந்த திமுகவில் மூத்த அமைச்சர்களில் ஒருவராக இருந்த N செல்வராஜ் அவருடைய தம்பி மகனாக இருக்கும் சந்திரமோகன் அதிமுக சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே திமுக அதிமுக இடையே நேரடி போட்டி வலுவாக நிலவக்கூடிய மக்களவை தொகுதிகளில் ஒன்றாக பெரம்பலூர் மக்களவை தொகுதி இருக்கின்றது. திமுக அமைச்சர் அருண் நேரு, KN நேருவினுடைய மகன் அருண் நேருவும் அதே போன்று அதிமுக சார்பில் சந்திரமோகனும் அங்கு போட்டியில் இருக்கின்றார்கள். இந்த பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்தவரை கார்த்திக் அப்புசாமி அதிமுக சார்பில் அவர் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரை எதிர்த்து திமுக சார்பில் ஈஸ்வரசாமி போட்டியில் இருக்கின்றார். கோவை தொகுதியை பொறுத்தவரை சிங்கை ராமச்சந்திரன் அதிமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாருடன் போட்டியில் இருக்கின்றார். நீலகிரி தனி தொகுதியை பொறுத்தவரை திமுகவினுடைய வலுவான வேட்பாளரான ராசாவை எதிர்த்து அதிமுக சார்பில் லோகேஷ் களத்தில் இறக்கப்பட்டிருக்கின்றார். ஈரோடு தொகுதியை பொறுத்தவரை அதிமுக சார்பில் ஆற்றல் அசோக்குமார், திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரகாஷ் என்பவருடன் போட்டியில் இருக்கின்றார். சேலம் தொகுதியை பொறுத்தவரை திமுகவினுடைய முக்கியமான வேட்பாளராக இருக்கும் செல்வ கணபதியுடன் அதிமுக சார்பில் விக்னேஷ் போட்டியில் இருக்கின்றார். கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரை திமுகவின் மலையரசனுடன் நேரடியாக போட்டியில் இருக்கின்றார் அதிமுக வேட்பாளர், அந்த மாவட்டத்தினுடைய அதிமுக செயலாளர் குமரகுரு. ஆரணி தொகுதியை பொறுத்தவரை தரணி வேந்தன் போட்டியில் இருக்கின்றார் திமுக தரப்பில், அவரை எதிர்த்து களத்தில் நிற்கின்றார் அதிமுக வேட்பாளர் கஜேந்திரன். திருவண்ணாமலையை பொறுத்தவரை திமுகவினுடைய வேட்பாளரான CN அண்ணாதுரையை எதிர்த்து நேரடியாக களத்தில் நிற்கின்றார் அதிமுக வேட்பாளர் இரட்டை இலை சின்னத்தில் கலியபெருமாள். தருமபுரியை பொறுத்தவரை டாக்டர் அசோகன் அதிமுகவினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அவர் திமுக வேட்பாளரான மணியுடன் நேரடியாக களத்தில் இருக்கின்றார்.